ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் வந்து பிடிக்காதவங்க கூட இது மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கறி குழம்பு வந்து டேஸ்ட்டில் பாவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானிலை தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து பொரிஞ்ச உடனே 10 பல் வந்து பூண்டு வந்து தட்டி வந்து சேர்த்துக்குங்க. நல்லா வந்து வாசனை வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து மீடியம் சைஸ் வந்து 2 வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி அதை வந்து குறைன்னு அரைச்சி அது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண வந்து பாவக்காய், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. பாவக்காய் ஒரு 70% நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 2 வந்து தக்காளி வந்து பெரிய சைஸ் வந்து தக்காளி எடுத்துருக்கேன். அதை வந்து அரைச்சி சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. இப்போ எனக்கு இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி வந்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான அட்டகாசமான கறிக்குழம்பு டேஸ்ட்டில் பாவக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.